மத்திய அரசு வந்து எப்போதுமே வாய்மொழியில் ஒன்றும் பில்லில் ஒன்றும் செய்கிறதுல ரொம்ப கில்லாடிங்க. பில்லில் அது இல்லை. திமுக பிஜேபியோட கை கோர்க்கிற ஒரு நகர்வு நடந்துகிட்டு இருக்கு. திமுக பாஜக வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் பெரிய அதிசயமோ இல்லாத வியக்கத்தக்க ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே ஒன்றுக்குள்ள ஒன்று தான். இல்லை, இப்போ நீங்களே சொன்னீங்க வந்தே மாதரத்துக்கு சட்டமே போட்டுட்டாங்க அப்படின்னா, அப்படி இருக்கும்பொழுது வெறும் தீர்மானம் கொண்டு வரது ஜீவ போட்டாச்சு. நாங்கள் எஃப்சிஆரை எதிர்க்கல, அது தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் அமெண்ட்மெண்ட்டில் சில விஷயங்கள் முரணாக இருக்கு. இப்போ அந்த எஃப்சிஆரை என்ன சொல்லுது அப்படின்னா, இது வந்து திருத்திக்க முடியாத தவறு அப்படின்னா நம்ம அதுக்கு போகலாம். இது திருத்திக்க அவர் வாயில இருந்தே வர மாட்டேங்குது அப்படின்னு தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல, அந்த சமயத்துல சபாநாயகர் என்ன சொன்னாருன்னு பாருங்க. ஆனால் அவர் அவருடைய உச்சரிப்பை திருத்திக் கொள்ள வேண்டும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்குமே கரண்ட் பில் ஏறி இருக்கு, சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வீடியோ போட்டதுக்கு. இப்போ இந்த விர்ச்சுவல் வாரிசுனா என்ன பண்றாங்க அப்படின்னு அந்த சீரியல் நடிகைக்கே ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுக்கே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பில்லை கொடுங்க, அதை கிளாரிஃபை பண்ணுவோம், என்னன்னு தப்பு நடந்தால் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த எடுத்துகிட்டு வரேன்னு போனவங்க தான் ஃபோன் எடுக்கலை. இதுக்கப்புறம் ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பம்மல் கந்தசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நேத்திக்கு பார்த்தீங்க அப்படின்னா சட்டப்பேரவையில் டீலிமிட்டேஷனுக்கு தீர்மானம் முதல்வர் விஜய் அவர்கள் கொண்டு வந்தார். இதற்கு அதிமுக, பாஜக, பாமகலாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை ஏன் கொண்டு வரணும் அப்படின்ற கேள்விகளும் முன் வச்சிருந்தாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? வருமுன் காப்போம் தான். பிரச்சனைகள் வந்த பிறகு கத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக வர்றதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் சம்மந்தமான பில்கள் லோக்சபாவில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் போது இதை கொண்டு வர்றது தான். தமிழ்நாடு பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு. டீலிமிட்டேஷனை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. சென்ற ஆட்சியிலையும் திமுக அரசு நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போது இன்னைக்கு டீலிமிட்டேஷன் நம்மளுடைய தமிழ்நாடு, முக்கியமாக சவுத் இந்தியா மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அதை சிறப்பாக செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பாதிக்கப்படக்கூடாது. ஏற்கனவே வட இந்திய மாநிலங்களை வச்சே தேசிய கட்சிகள் அவங்க மத்திய அரசை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. சவுத் இந்தியாவிலேருந்து ரெப்ரசன்டேட்டிவ் அதோட வேல்யூ இருக்கணும், வேல்யூ போயிடக்கூடாது. நம்மளுடைய முக்கியத்துவம் அங்கே இருக்கிறதுன்னு தான். ஏன்னா இங்கே சுயாட்சி ஆல்ரெடி மாநில சுயாட்சி பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு விஷயங்களை மத்திய அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. இன்னும் அவர்களுக்கு அது கூடுதல் பவரை கொடுத்துடக்கூடாது. அப்போது மறைமுகமாக சவுத் இந்தியாவை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் ஆக்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க முன்னெடுக்கும் போது அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் அனைத்து கட்சியில் உள்ள எம்பிகள் கூட்டம் நடத்தினார். அதில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நம்ம ஒரு தனி தீர்மானத்தை அசம்பிளியில் கொண்டு வரலாம் அப்படின்னு எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இங்கே அந்த தனி தீர்மானம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சார், இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை முடக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா நாடாளுமன்றத்தில் அதை பற்றி பேசும்பொழுது இதன் மூலயமா தொகுதிகள் குறைக்கப்படாது, அதிகரிக்கப்படும். ஒரு 50% எல்லா தொகுதிகள், அதாவது எல்லா மாநிலத்தையுமே இந்த தொகுதிகள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு தானே குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது மத்திய அரசு எப்போதுமே வாய்மொழியில் ஒன்றும் பில்லில் ஒன்றும் செய்கிறதுல ரொம்ப கில்லாடிங்க. பில்லில் அது இல்லை. நீங்கள் சொன்ன இது இந்த சதவீதம் இப்போ நமக்கு 7.18% நம்மளுடைய பங்களிப்பு எம்பிகளில் இருக்குது. ஆனால் இது அப்படியே தொடரும், இல்லை இதை விட அதிகமாகும் அப்படின்னு பில்லில் இல்லை, வாய்மொழியில தான் இருக்கு. ஏற்கனவே தமிழ் நாடாளுமன்றத்தில் ஒரு விஷயத்தை வாய்மொழியா பேசுறது ஒரு பெரிய பில்லில் இருக்கணும், எழுத்துப்பூர்வமாக இருக்கணும். பில்லில் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ப முடியும். வாய்மொழியில் யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனால் அது நாடாளுமன்றத்தில் பேச முடியும். இருக்கட்டுமேங்க, ஏன் பேச முடியாது? அதெல்லாம் பேச முடியும். அதை நம்பவே இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் பில்லில் வச்சுருங்க. நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல, நீங்கள் தானே மத்திய அரசு, நீங்கள் தானே கொண்டு வர போகிறீங்க, பில்லில் வைங்க அப்படிங்கிறது தான். அவங்க வைக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே விட்டு பார்ப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா திமுக பிஜேபியோட கை கோர்க்கிற ஒரு
நகர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஏன்னா திமுகவால் மத்திய அரசுலையும் மாநில அரசுலையும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஆட்சியில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரி, தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மாதிரியும், தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாதப்போ வேறு மாதிரியும் நடந்துகிட்டு இருக்க எத்தனையோ விஷயங்கள் பார்த்துருக்கோம். இந்த விஷயத்துல ஆதரவு கொடுத்துருக்காங்க. இல்லை, நான் சொல்கிறேன், முழுசாக சொல்கிறேன். ஏற்கனவே தமிழகத்துக்கு வர வேண்டிய பல்வேறு விஷயங்களில் தமிழகத்தோட நலன் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு முடிவுகளை மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் போது திமுக எடுத்திருக்கு. அது இந்த காவேரி பிரச்சனையிலேருந்து எல்லாமே எடுத்துக்கலாம். எப்போ வந்து அந்த 50 வருஷம் இதை ரினிவல் பண்ணாமல் விட்டதுலேருந்து, இல்லை கேஸ் வாபஸ் வாங்கினதுலேருந்து, அவர்கள் அணைகள் கட்டும்போது சும்மா இருந்ததுலேருந்து, இங்கே அணைகள் கட்டாமல் இருந்ததுலேருந்து வரிசையாக அதை பற்றி நிறைய பேச முடியும். பல்வேறு சமயங்களில் அவர்களுடைய ஆட்சி, அப்புறம் வந்து அவங்க கட்சிக்காரர்களுக்கு பதவி, எம்பியில் எந்த மந்திரி சபையில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரலாம், அந்த பேச்சுவார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது தமிழகத்தின் நலனை பின்னுக்கு தள்ளக்கூடிய பல்வேறு விஷயங்களில் திமுக செஞ்சுருக்கு. இப்போ நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடக்கூடாது, தமிழகம் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தளபதி விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் உறுதியாக இருக்கிறதுனால தான் திமுக வந்து நேற்று ஆதரித்து ஓட்டு போட்டாலும் அவர்கள் வந்து வெளியில் பேசுகிறது வேற இருக்குது. ஒரு சமயம் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொல்கிறாரு, திருச்சி சிவா விரைவில் மத்திய அமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பில்லு தானே வரட்டும், பார்த்து நம்ம முடிவெடுப்போன்றாங்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு பில்லை இவங்க தலைவரே வந்து எரிச்செல்லாம் அவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் பதிவு செஞ்சாங்க, முதலமைச்சர்கள் எல்லாம் கூட்டி பேசினாங்க. இன்றைக்கி அது பில்லு வரட்டும், பார்த்து நம்ம முடிவெடுப்போம், எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் நாங்கள் சரி பண்ணுவோம் அப்படின்னு. இதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, இவங்க 50% அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ப முடியாது. ஏன் அப்படின்னா 71 சென்செக்ஸ் படி தான் 76ல் இந்த சீட்டை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 2001லையும் இந்த மக்கள் தொகை வந்து கட்டுப்படுத்துறதுல சவுத் இந்தியா பெஸ்ட்டாக இருந்ததுனால அதனால் பாதிக்கப்படக்கூடாதுன்னு மறுபடியும் அதே நம்பரை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு, ஆனால் அப்போவும் டீலிமிட்டேஷன் நடந்தது. எப்படி நடந்ததுன்னா பவுண்டரியை மொத்தம் மாற்றிக்கிட்டாங்க. இப்போவும் அதே பிரச்சனை இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது இந்த பிரச்சனைகளில் அது அடி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே நம்ம இன்னைக்கு 39 தொகுதியில், ஆனால் தமிழ்நாட்டில் 41 தொகுதி இருந்த வரலாறும் இருக்குது. அது எப்படி 39 ஆச்சு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல நாங்கள் வர்றோம். நீங்கள் இன்றைக்கி 50% சொல்லி ஏற்றிடுவீங்க, 2027 மறுபடியும் சென்செக்ஸ் நடக்கும். அப்போ சென்செக்ஸ் படி நாங்கள் குறைக்கிறோன்னு அப்போ குறைச்சிருவாங்க. இந்த மாதிரி தவறுகள் நடந்துடக்கூடாதுன்னு தான் அடுத்த 25 நீங்கள் மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படிங்கிறது தான். அப்போ இது எல்லாமே தமிழக நலன் சார்ந்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரி, இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதோட தொடர்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயத்தினால இதுவுமே வந்து தள்ளி போகிற ஒரு சூழ்நிலையை உண்டு. அதையும் சுட்டி காட்டியிருக்கோமே. நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டையும் சேர்த்து கிளப் பண்ணி இந்த மத்திய அரசு கொண்டு வரதே உள்நோக்கமானது தான். ஏன்னா இதை எதிர்க்கும் போது நீங்கள் மகளிருக்கு எதிராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்னு தான். ரெண்டையும் தனித்தனியாக பண்ணுங்கள், ரெண்டையும் கிளப் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்க கிளப் பண்ணுறதே உள்நோக்கமானது. புரியுது சார். சார், இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவும் பாஜக பாமக வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க ஒரு அரசியல் ஆதாயத்தினால தான் வந்து இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்லை, அதிமுக பாஜக வந்து இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிறதுல நமக்கு ஒன்றும் பெரிய அதிசயமோ இல்லை அதை வியக்கத்தக்க ஒரு விஷயமும் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் எப்போதுமே ஒன்றுக்குள்ள ஒன்று தான். ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருக்கிற வரை நமக்கு மாநில நலம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் மத்திய அரசுகள் தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட்டே பண்ண முடியலை. ஆனால் எடப்பாடி அண்ணன் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை காம்ப்ரமைஸ் ஆகிட்டாரு, அவருடைய பதவியை காப்பாற்றி கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக. பாஜக ஆஸ் யூசுவல் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுப்பாங்களோ அதான் எடுப்பாங்க. அதிமுகவும் பாமகவை பொறுத்தவரை பாமக தேமுதிக தான் இதற்கு எதிராக ஓட்டு போட்டாங்க. ஏன்னா பில்லே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பாமகவும் என்டிஏல இருக்கிற ஒரு கட்சி தான். இதில் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா தேமுதிக மட்டும்தான். தேமுதிக இப்போ சமீபத்தில் கூட சுதீஷ் அவர்கள் வந்து மோடி அவர்களை பார்த்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் எல்லாரையும் பார்த்தது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அவர்களுடைய உள்நோக்கம் என்னென்னு அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். நம்மளை பொறுத்தவரை பில்லு எப்போ வந்தாலும் சரி, டிராஃப்ட் எப்போ வந்தாலும் சரி, இப்போ அவராக இருக்கிறோம். சவுத் இந்தியா மக்கள் இதை எதிரொலிக்கிறாங்க, தமிழக மக்கள் இதை எதிரொலிக்கிறாங்க. அவருடைய எண்ணத்தை பிரதிபலிப்பதாக இப்போ சட்டசபையில் தனி தீர்மானம் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்படிங்கிறத நம்மளுடைய கருத்தையும் ஜனநாயக ரீதியாக அதை பதிய வச்சுக்கிறதும் அதை வந்து அவங்களுக்கு அழுத்தத்தை கொடுப்பதற்காக தான் இந்த நிகழ்வு.
இப்போ அடுத்து ஒரு தீர்மானங்களும் நீங்க முன்னாடி வந்து பார்த்திருப்பீங்க. இந்த தமிழ் தாய் வாழ்த்து வந்து முதலில் பாட வேண்டும் அப்படின்ற தீர்மானத்துக்கு அனைத்து கட்சிகளுமே வந்து ஆதரவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நிலைப்பாடு பார்க்கும் பொழுது நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? இல்லை, இது பார்த்தீங்கன்னா 1970லேயே இப்படி ஒரு சட்டங்கள் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பாடணும்னு இருக்கே தவிர எப்போ பாடணும், பாடும்போது எந்திரிச்சு நிற்கணுமா உட்காரணுமா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அப்புறம் இடையில வந்து ஒரு சாமியார் வந்து எந்திரிச்சு நிற்கல, அது ஒரு விஷயமாச்சு, கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டே சொன்னிச்சு பாடணும்னு தான் இருக்குது, எந்திரிக்கணும்னு இல்லைன்னு. அப்போ அதுக்கப்புறம் எல்லாரும் எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு அமெண்ட்மெண்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் இப்போ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தே மாதரத்தை கொண்டு வந்து வந்தே மாதரத்தை முதலில் பாட வேண்டும் சட்டமாக்கியிருக்கு. அப்போது இங்கே தமிழகத்தினுடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிறது. நமக்கு தமிழ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் இந்தியா. இந்தியாவில் இருந்தாலும் தமிழகத்தில் இருந்து தான் நம்ம இந்தியாவுக்கு இது பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாம் தமிழர்களுடைய உணர்வு பாதிக்கப்படக்கூடாது. இந்திய அரசாங்கம் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க அரசாங்கத்தில் ஆக்கப்பூர்வமான ஏதாச்சும் விஷயங்களுக்கு இந்த மாதிரி சட்டம் போட்டால் பரவாயில்ல. அவர் மாநிலங்களுடைய கூட்டமைப்பு தான் அந்த ஒன்றியமே. இப்போ மாநில மக்களுடைய உரிமைகளுக்கும் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்காம அந்த ஒன்றியம் எப்படி செயல்பட முடியும்னு தெரில. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரியலை அப்படின்னா அதை அறிவுறுத்துவதற்காக தான் தமிழ்த்தாய் வாழ்த்து முதலில் பாடணும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லா விழாக்களிலும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜீவோவும் பாஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, இப்போ நீங்களே சொன்னீங்க வந்தே மாதரத்துக்கு சட்டமே போட்டுட்டாங்க அப்படின்னா. அப்படி இருக்கும் பொழுது வெறும் தீர்மானம் கொண்டு வரதுனால ஜீவோ போட்டாச்சு, நேத்தே ஜீவோ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே சார். இப்போ அந்த FCRA இருக்கு இல்லையா சார், அதுக்குமே வந்து தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. இதுக்குமே எல்லா கட்சிகளுமே ஆதரவு கொடுக்குறாங்க. ஸோ இதன் மூலமா நமக்கு என்னென்ன பின் விளைவுகள் வந்து வரும்னு நினைக்கிறீங்க சார்? ஆக்சுவலாக ஒரு விளைவும் இல்லை. நாங்கள் FCRA எதிர்க்கலை, அது தெளிவாக சொல்லியிருக்கோம். ஆனால் அமெண்ட்மெண்ட்டில் சில விஷயங்கள் முரணாக இருக்குது. இப்போ அந்த FCRA என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபாரின்ல இருந்து டொனேஷன் வாங்கி இங்கே சில அமைப்புகள் வந்து அவங்களுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, பல்வேறு விதமான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளாக FCRல ஃபண்டு வாங்கி இங்கே பண்ணவங்களும் இருக்காங்க. FCR மூலமாக ஃபாரின் ஃபண்டு கொஞ்சமாகவும் லோக்கலில் உள்ள ஃபண்டு அதிகமாகவும் வாங்கி செய்தவர்களும் இருக்கிறாங்க. முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, இந்த ஃபாரின் ஃபண்டு உள்ளே வர்றதுல ஏதாச்சும் தவறு நடந்திருந்தா அது நிரூபிக்கப்பட்டா அப்போ அந்த ஆக்ட் வந்து அதில் அவங்க மேலே பாயும், நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த சொத்துக்கள் வந்து மத்திய அரசோட கண்ட்ரோலுக்கு போகும். அந்த தவறுகளை அவங்க நிரூபிக்கப்படலையா இல்லை கோர்ட்டில் போய் வாதாடி ஒருவேளை இவர்களுக்கு சாதகம் வந்தால் அப்போ வந்து டெம்பரவரியாக தான் அவங்ககிட்ட போயிருக்கும், திருப்பி எடுத்துக்கலாம். அதெல்லாம் இருந்தது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரினிவல் பண்ணாமல் விட்டுட்டா அப்போவும் எல்லா சொத்துக்களும் மத்திய அரசோட கண்ட்ரோலுக்கு போயிடும். அதில் வந்து கோவில், சர்ச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதோடைய சிம்பிள் மட்டும் மாறாது, மற்றபடி அவங்க கண்ட்ரோல் பெறும். அதை தாண்டி மற்ற விஷயங்கள் இருந்தால் அவங்க அதை மாற்றலாம், விற்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரினிவலை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்க கண்ட்ரோலில் போயிடும். இதில் ரொம்ப முக்கியமானது, ரினிவலை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்பீல் போகிறதுக்கே அவங்க ஆப்ஷன் வைக்கலை. இப்போ நான் ஒரு நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கேன், இந்த ரினியூவல் ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க ஏதோ ஒரு காரணம்னு சொல்லி, அது சரியாக இருக்கலாம், தவறாக இருக்கலாம். ஆனால் என்கிட்ட நான் வந்து அப்பீல் பண்ணணும்ல, அது தவறான காரணம், நான் சரியாக சொல்கிறேன் அப்படின்னா அப்பீல் பண்ணுற ஆப்ஷனே இல்லை, கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியது இருக்குது. அப்போது சின்ன NGOலேருந்து பெரிய NGO வர நிறைய இருக்குது. செலவு பண்ண முடிகிறவங்க அதை செலவு பண்ணுவாங்க, செலவு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் உண்மையிலேயே இன்வெஸ்டிகேஷனில் இங்கே தப்பு நடந்ததுன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க. அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்தியாவுடைய இறையாண்மை பாதுகாக்கப்படணுங்கிறதுல நாங்களும் உறுதியாக இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ரினியூவல் சம்டைம்ஸ் சில NGOக்கள் இதுவரை ஃபாரின் ஃபண்ட் வாங்கியிருப்பாங்க, இனிமேல் தேவையில்லை அப்படின்னு இருக்கலாம். அப்போ FCRA வந்து அதை ரினியூவல் பண்ணாமே விட்டுறலாம், இருக்கிற ஃபண்டை வச்சு அவங்க வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரினியூவல் பண்ணாமல் விட்டாலும் போயிடும்ன்றாங்க. தேவைப்படாத பட்சத்துலையும் அதை ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரினியூவல் எப்போ ஆகும் அப்படின்னா, கடந்த 2 வருஷத்தில் 10 லட்சம் ரூபாய் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வாங்கி செலவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. சின்ன NGOவுக்கு 10 லட்சம்லாம் வராது. 10 லட்சம் வந்தால் தான் ரினியூவல் ஆகும். 10 லட்சம் வராது, இருக்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறவங்களும் அதில் ரெனியூவல் பாதிக்கப்படுவாங்க. எங்களுக்கு காசே இப்போ வேண்டாம், இப்போ நாங்கள் இங்கேயே ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறவங்களும் பாதிக்கப்படுவாங்க. தவறான தகவல் மூலம் அதை ரெஃப்யூஸ் பண்ணாலும் அவங்க பாதிக்கப்படுவாங்க. உண்மையாக விதியை மீறுபவர்கள் மீது எந்த நடவடிக்கை வேணாலும் எடுங்க, அதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் விதியை வந்து இவர்களை வந்து பண்ணவே விடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் எடுத்துட்டு வரணுங்கிறதுக்காக ஒரு விதியை உருவாக்காதீங்க அப்படிங்கிறதா. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வரவு செலவு எவ்வளவு செலவு பண்றாங்க, அது கரெக்டா போய் சேருதா இல்லையா, இந்த கணக்குகள்லாம் பாக்குறதுக்கு ஆடிட் பண்ணுங்க. நாங்கள் அதெல்லாம் எதிர்க்கலையே, நல்லா ஆடிட் பண்ணுங்க, தப்பு நடந்தால் நடவடிக்கை எடுங்க.
நீங்கள் ரெனியூவல் பண்ணலைன்னா நாங்கள் வந்து அப்படியே எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும் அப்படிங்கிறதும், ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா ரெனியூவலை ரெஃப்யூஸ் பண்ணீங்கன்னா அப்பீல் போக விடாமல் பண்ணுறதும் தவறு. அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். மரிய வில்சன் அவர்கள் வந்து ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அதில் வந்து பொய் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பொய் அப்படின்ற வார்த்தையே சட்டமன்றத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சபாநாயகர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு திமுகவுடைய முன்னாள் அமைச்சரும் வந்து சொல்லியிருந்தாரு, இல்லை ஒரு தனிப்பட்ட நபரை குறிப்பிட்டு சொன்னாதான் அது வந்து செல்லுபடி ஆகாதை தவிர்த்து அவர் வந்து பொதுவாக தானே சொல்றாரு அப்படின்னு சொல்லி திருக்குறளையும் மென்ஷன் பண்ணிலாம் சொல்லியிருந்தாரு. இல்லை, இதில் என்னன்னா அதுக்கு எடப்பாடியார் அவர்கள் கூட எந்திரிச்சு பதில் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏற்கனவே திமுக கவர்மெண்ட் இருக்கும்போதும் அந்த பொய்க்கு பதிலாக உண்மைக்கு மாறான அப்படின்னு பயன்படுத்துங்க அப்படின்னாங்க. எங்களை பொறுத்தவரை அது பொய் பயன்படுத்தினாலும் சரி, உண்மைக்கு மாறாக பயன்படுத்தினாலும் சரி, அங்கே பேசுறது எவ்வளோ உண்மைங்கிறது மக்கள் தெரியும். முன்னாடி வந்து லைவ் கிடையாது, அவங்க என்னன்னாலும் கிளிப்பு அவங்க வெளியிடுறது மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு லைவ், யார் என்ன பேசினாலும் முழுசாக வெளியில் போகுது. சில நடைமுறைகள் அங்கே பேரவையில் அவங்க ஏற்கனவே கொண்டு வந்திருக்கதை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதில் தப்பும் கிடையாது. நான் இதில் வந்து இந்த பொய்யை ஏன் பயன்படுத்துனாங்க, இல்லை உண்மைக்கு மாறான வார்த்தையை பயன்படுத்துங்க, எதுக்குமே நான் வந்து இதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்கிறேன். அவருடைய தமிழ்கள்லையுமே நிறைய எதிர்ப்பு வந்து தெரிவிச்சுட்டே இருக்காங்களே எதிர்கட்சிகள். இவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும், நிறைய வந்து இது பண்ணணும், இவர் வந்து மாத்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட அவர் வந்து ஒரு உண்டாக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்துக்களும் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் எத்தனை தடவை இந்த மாதிரி பேசினார், எத்தனை தடவை, ஒரு 5-6 வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரா? முதல் தடவை பேசுறாரு. தவறு செய்யலைன்னு நாங்கள் சொல்ல, ஆனால் இந்த தவறெல்லாம் திருத்திக்க கூடியது. அவர் ஒரு சமயத்தில் தவறு அவர் ஒரு சில கோவப்பட்டிருக்காரு, அதையுமே அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, நான் கோவப்பட்டிருக்க கூடாது நேற்று அப்படின்னு. ஆனால் அது எந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனித இயல்பு. அவர் வந்து நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறாரு, அதுக்கு முன்னாடி ஒயிட் பேப்பர் வாசித்தார். வாசிக்கும்போது அவருடைய ப்ரொனவுன்சேஷன்லாம் கொஞ்சம் தமிழ் ஆர்வலர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கலாம். இதை வந்து வெளியிலையும் நிறைய பேர் இவரை விமர்சனத்திருக்கலாம், நிறைய வந்து சோசியல் மீடியாலேயும் விமர்சிக்கப்பட்டார். அப்போ அது உள்ளே போய் உட்காந்து ஹர்ட் ஆகிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து திருத்திக்க முடியாத தவறு அப்படின்னா நம்ம அதுக்கு போகலாம். இது திருத்திக்க வாயிலிருந்தே வர மாட்டேங்குது அப்படின்னு தானே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்லை, அந்த சமயத்தில் சபாநாயகர் என்ன சொன்னாருன்னு பாருங்க. சபாநாயகர் வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்க ஒரு அருமையான சபாநாயகர், நடுநிலையாக செயல்படுற சபாநாயகர். ஆளுங்கட்சி ஒரு எல்லையை மீறி போகும்போதும் அதை நிப்பாட்டுறாரு, கண்டிக்கிறாரு, அவை குறிப்பில் இருந்து நீக்கிறாரு, நீங்கள் அமைதியாக இருங்க, இது இவ்வளோ ஹார்டாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் சொல்கிறாரு. எல்லாரும் மனிதர்கள் தான். செய்கின்ற தவறுகளை திருத்தி கொள்றதுக்கு உண்டான ஆப்ஷன் இருந்ததுன்னா தமிழக வெற்றி கழகம் அதை வெல்கம் பண்ணி அதை திருத்தி கொள்ள தான் நாங்கள் முயற்சி பண்ணுறோமே தவிர, நான் இப்படித்தான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் அவர் அப்படி பேசினதை அவர் தவறுன்னு உணரப்போய் தான் நேற்று அதை மாற்றி அதை அக்செப்ட் பண்ணார். அப்போ ஹர்ட் ஆகிருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து இங்கேயும் சொல்கிறாரு, உடனே உள்ளேருந்து மனுஷன் பொங்கிட்டார். அவ்வளோதான். அது ரொம்ப அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவருடைய உச்சரிப்பை திருத்திக் கொள்ள வேண்டுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாரு, சூரியன் இருக்கும்பொழுது அனைவருக்குமே வந்து வேர்ப்பிச்சு, இப்போ சூரியனுக்கே வேர்க்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்து சூரியனை வந்து நெருங்கவே முடியாது, நிறைய விஞ்ஞானிகள்லாம் வந்து நிறைய முயற்சியெல்லாம் எடுத்துட்டாங்க, தோல்வி தான் அடைஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்துகிற மாதிரி சில லாஜிக்கான விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லை, எல்லா சட்டசபை கூட்டங்கள்லையும் இந்த மாதிரிலாம் பல்வேறு விதமான உரையாடல்கள் வேற வேற காலகட்டத்தில் நடந்திருக்க தான் செய்யுது. இதெல்லாம் எடுக்க வேண்டியதை எடுத்துக்கிட்டு கடக்க வேண்டியதை கடந்து போக வேண்டியதான். இது ஒரு ஜஸ்ட்டு எல்லா இடத்துலையும் எல்லாம் சீரியஸாகவே இருக்க முடியுமா? ஒரு சில சமயங்களில் அந்த கட்சி ஆட்கள் உணர்வுபூர்வமாக அவருடைய தலைவரை புகழ்வதும், மற்ற கட்சி ஆட்கள் அவர்களுக்கு அது வந்து எதிர்ப்பாக இருக்கும்போது அதை அப்படியே வேற மாதிரி சொல்றதும் இயல்பான விஷயம் தானே. இது ஒரு பெரிய விஷயமாவே இதை நம்ம பார்க்க வேண்டாம். சார், தாவேக்காவுடைய இந்த 100 நாள் ஆட்சியை வந்து வரவேற்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி நிறைய விமர்சனங்களும், நிறைய வந்து இவங்க ஆட்சி இன்னும் சரிய அளவுக்கு வந்து பண்ணலை, முந்தைய ஆட்சி போல தான் வந்து தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னு பல்வேறு பிரச்சனைகளை வந்து முன்வைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நீங்க வந்து என்ன பதில் சொல்ல நினைக்கிறீங்க சார்? இப்போ நீங்களே 2 ஆன்சர் சொல்லிட்டீங்க கொஸ்டின்லேயே. 100 நாள் ஆட்சியை முந்தைய ஆட்சியோட கம்பேர் பண்ணுறாங்க. முந்தைய ஆட்சிங்கிறத நீங்கள் 5 வருஷ ஆட்சியும் எடுத்துக்கலாம், இல்லை திமுகவோட மொத்த ஆட்சியை எடுத்துக்கலாம், அதிமுகவோட மொத்த ஆட்சியும் எடுத்துக்கலாம், இல்லை இதுக்கு முன்னாடி உள்ள 50-60 வருஷ ஆட்சியும் எடுத்துக்கலாம். இவ்வளோ பெரிய கம்பேரிசன், இவ்வளோ பெரிய ஆளுமைகள் அவங்க இருந்தாங்க. அவங்கள 100 நாள் அரசு கூட கம்பேர் பண்ணுறதே ஃபஸ்ட்டு தப்பு.
100 நாள் தான் ஆயிருக்கு. நீங்களே சொல்லிட்டீங்க 100 நாள் கூட ஆகலை. நம்ம இப்போ பேசும்போது 95 நாள் ஆயிருக்கு, சரிங்களா? ஆனால் அந்த 95 நாளில் நாங்கள் எவ்வளோ விஷயங்கள் செய்ததை பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது இலவசமாக கொடுத்துருக்கோம். சார் இதுல தான் இப்போ பல்வேறு எல்லாமே சொல்கிறேன் நீங்கள். அப்புறம் 717 டாஸ்மார்க் கடைகளை மூடி இருக்கோம், அது சம்மந்தமான நடவடிக்கை எடுத்திருக்கோம். பார்களை மூடி இருக்கோம். அரசாங்கம் ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கலை அப்படின்னு மக்கள் வெளியில் வந்து பேசுகிறாங்க. போலீஸ் உயர் அதிகாரிகள் பார் ஓனர்ஸை கூப்பிட்டு இனிமேல் எந்த உங்கள் ஸ்டேஷனுக்கும் லஞ்சம்லாம் கொடுக்காதீங்க, அதே நேரத்தில் நீங்களும் ஒழுங்காக நடந்துக்குவாங்க, கள்ளச்சந்தை இருக்கக்கூடாது, டைம் அதிகமாக விற்கக்கூடாது, தேவையில்லாத டயத்தில் பிளாக்ல ஓட்டக்கூடாது, எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சிங்கப்பன் சிறப்பு அரிதடி திட்டம், அப்புறம் வந்து 65 போதைக்கு எதிரான குழுக்களை உருவாக்கி இருக்கிறாங்க. தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் இருக்குது. அப்புறம் வந்து சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் அப்படின்னு பள்ளிகளை உருவாக்கணும்னு அதுக்கு வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க. பள்ளிகளை வந்து இன்னும் கிட்டத்தட்ட 3734 பள்ளிகளை இன்னும் மேம்படுத்துறதுக்காக பல்வேறு விதமான விஷயங்களை செய்கிறதுக்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க. காமராஜர் பேரில் வந்து பின்தங்கிய திறமையான மாணவர்கள் தங்கி படிக்கிறதுக்கு இலவச குடியிருப்புகளை உருவாக்க போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாட்டுக்கு எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து உறுதிமொழிகளை ஏற்க வச்சு அதுக்கு அவேர்னஸ் கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 38 மாவட்டங்களில் உள்ள நூலகங்களை சீரமைக்கிறதுக்கு டிஜிட்டல் ஆக்குறதுக்கும் ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சாதாரணமாக ஒரு சைக்கிள் கொடுக்கக்கூடாது, லேட்டஸ்ட்டாக உள்ள சைக்கிள் எல்லாரும் ஓட்டுற மாதிரி அவங்க ஓட்டணும் அப்படிங்கிறது ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒருங்கிணைந்த 200 மாணவர் விடுதியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஃபண்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து பல்வேறு நான் அடிக்கிட்டே போகலாம், உங்களுக்கு டைம் இருந்தால் எங்ககிட்ட 100 நாளைக்கு 100 சாதனைக்கு மேலே இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எந்த ஆட்சியிலையும் செய்ய முடியாத அளவு இந்த ஆட்சியில் பழைய கவர்மெண்ட் செய்கின்ற பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அதை இன்னும் அப்கிரேட் பண்ணி அவங்க வந்து ஓரளவு ஆரம்பிச்சிருக்காங்களா. காலை உணவு திட்டமா, இதை இன்னும் விரிவாக்குங்க. இல்லை அம்மா உணவகம் இருக்கா, இதை இன்னும் நல்லா சீர் பண்ணி நல்லா பண்ணுங்க. இல்லை மடிக்கணினி வழங்கணுமா, இன்னும் லேட்டஸ்ட்டாக கொடுங்க. சைக்கிள் லேட்டஸ்ட்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு திட்டங்கள் இருக்குது. இப்போ வீடு கட்டுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து ஒரு திட்டம் வச்சுருக்காங்களா, அதுக்கு அதிகமாக அமௌண்ட் கொடுத்து அந்த திட்டத்தை அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னு பல்வேறு நலத்திட்டங்களை எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குற இந்த 100 நாள்லேயே அவ்வளோ வேலை செஞ்சுருக்கோம். ஆனால் இந்த எதிர்கட்சியால் அவர்கள் ஏன்னா இது எழுதி வச்சு ஏதோ தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்ச மாதிரி இனிமே இங்கே திமுக அதிமுகவை தாண்டி தமிழகத்தில் யாருமே வர முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருந்தாங்கல்ல, அதை கடைசி வரை அவங்க நம்பினாங்க. அந்த இதை உடைச்சி எறிஞ்சு ஜாதி மதம் பணம், முக்கியமாக பணம், இதெல்லாம் தாண்டி தமிழக வெற்றி கழகம் இவ்வளோ பெரிய வெற்றி பெற்ற உடனே அதில் ஆட்சிக்கு தேவையான நம்பர்ஸ் குறைஞ்ச உடனே சரி அதுலையாச்சும் ஒரு ஆட்டம் கண்டு அவங்கள காலி பண்ணிடலாம் நினச்சாங்க. அதையும் மீறி தடைக்கல் எல்லாம் படிக்கெல்லாம் மாற்றி தளபதி விஜய் அவர்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வர்றதை திமுக அதிமுக கட்சிகளால் தாங்க முடியலை. அதனால பல்வேறு அவதூறுகளை அள்ளி வீசுகிறாங்க. எங்களுக்கு ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. சில உண்மைகள் இருந்தால் அதை எடுத்து சரி பண்ணுறதும் எங்கள் கட்சி எங்களுடைய ஆட்சி தயங்குறது இல்லை. பொய்கள் இருந்தால் அதை அம்பலப்படுத்துறதுக்கும் நாங்கள் தயங்குறது இல்லை. சரி, ஏன்னா இப்போ கூட சமீபத்தில் வந்து ஒரு சீரியல் நடிகை வைஷாலி அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இது போல் கொண்டு வந்திருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பேசிட்டு, இப்போ வந்து எனக்குமே கரண்ட் பில் ஏறி இருக்குது, சாமானிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு வீடியோ போட்டதுக்கு இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனே இவங்க வந்து டிஎம்கே ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்க, ஸோ அவங்க பக்கம் போயிட்டாங்க, அதனால தான் இப்படி வந்து பேசுகிறாங்கன்னு அதை வந்து ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உண்மைன்னா நீங்கள் இப்போ இந்த ஷோவில் கேட்குறேன், ஏதாச்சும் ஒரு பில் எடுத்துகிட்டு வாங்க, இது அதிகமாயிருக்கு பாருங்க, இங்கே தப்பு நடந்திருக்கு பாருங்க, காட்டுங்க. ஏன்னா அரசாங்கமே சொல்லுது, டிஎன்இபியே சொல்லுது, அந்த சீரியல் நடிகைக்கே ஃபோன் பண்ணி தொடர்பு கொண்டு உங்களுக்கே நடந்திருக்குன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த பில்லை கொடுங்க, அதை கிளாரிஃபை பண்ணுவோம், என்னன்னு தப்பு நடந்தால் சரி பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த எடுத்துகிட்டு வரேன்னு போனவங்க தான் ஃபோன் எடுக்கலை இதுக்கப்புறம். சரிங்களா? அரசாங்கம் சொல்லுது எந்த விதமான ₹1 கூட, ஏன் ₹1 கூட ஏற்றலை, நீங்கள் இதை சரி பண்ணணும்னா 2-3 விஷயத்தில் சரி பார்க்கலாம். 2 மாதத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு 6 பில்லு வருது. ஒவ்வொரு காலகட்டமும் ஒரே மாதிரியெல்லாம் எல்லா வீட்லேயும் இபி யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. குளிர் காலத்தில் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, மழை காலத்தில் கம்மியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, வெயில் காலத்தில் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஏதாச்சும் அவங்க டிவைஸ் வாங்கியிருப்பாங்க, அதே அவங்க மைண்டுக்குள்ளே போயிருக்காது, 2 ஏசி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. அப்போது அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க எதுவும் தெரியாது. அப்போ அதை நீங்கள் உண்மையோடு சேர்ந்து கம்பேர் பண்ணணும். பில்லை எடுங்க,
லாகின் பண்ணுங்க, எவ்வளோ ரூபா யூனிட்டுக்குன்னு பாருங்க, எத்தனை யூனிட் ஓடி இருக்குன்னு பாருங்க. உங்க வீட்டில் தான் மீட்ரு இருக்கு, மீட்ரு வெளியில இல்லை, இங்க கொடுத்துருக்க யூனிட்டும் அங்க உள்ள அந்த நம்பர்ஸும் கரெக்டா அப்படின்னு டேலி பண்ணி பாருங்க. பார்க்கும்போது உண்மை தெரிஞ்சிடும். இதை தான் நாங்கள் திருப்பி திருப்பி சொல்றோம். இந்த எக்கோ சிஸ்டம் இவர்கள் எங்களுடைய சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாம எதையாச்சும் பொய்ய அள்ளி வீசணும்னு நினைக்கிறாங்க. நாங்க அதற்கு எதிர்ப்பு எப்படி தெரிவிக்கிறோம்னா டேட்டா வைஸ் தெரிவிக்கிறோம். ஏன்னா டிஎன்இபி ஓப்பனாகவே அதை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யார் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு. நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதை பார்க்குற மக்களும் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்கள் பில்லை எடுங்க. போன வருஷத்தில் இதே டயத்தில், அதாவது வேறு விதமான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் நீங்கள் எதையும் புதுசாக வாங்கலை அப்படின்னா போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுங்கள். கடைசியாக எப்போ ரேட் ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள், அந்த யூனிட்ஸ் கரெக்டாக போட்டிருக்காங்களான்னு பாருங்கள், அதில் போட்டிருக்க யூனிட்டும் உங்கள் வீட்டில் உள்ள மீட்டரில் உள்ள யூனிட்டும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுவரை இந்த அலோகேஷன் சொல்ல யாரும் டேட்டா வைஸ் பேசலை, ஓரலாக ஒரு 19 குற்றச்சாட்டுகளை பண்ணாங்களே தவிர இந்த பாருங்க என் பில்லை பாருங்க இதில் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லவே இல்லை. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி சார்.